ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 5ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனியுடைய 22ஆம் நாள் கிழமை. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டாக வரக்கூடிய நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆன்மீகத்துக்கு லீவு கிடையாது. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நாள். அப்படி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் சதுர்த்தியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தியானது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி, அதாவது பங்குனி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்திங்கிறது யாருக்கு உகந்த நாள்னா விநாயகருக்கு உகந்த நாள். விநாயகர் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்துக்குமே முழுமுதற் கடவுளாக விநாயக பெருமான் திகழ்கிறாரு. பிள்ளையார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே இஷ்ட தெய்வமாக விளங்குறாரு. பிடித்தார் பிள்ளையார் என்ற சொல்லுக்கேற்ப பிள்ளையார் மிக மிக எளிமையானவர். அதை விட அவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப எளிமை. அவரை எப்படி வழிபாடு செய்தாலும் அவருடைய மனசு குளிர்ந்து அவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்குன்னு ஒரு சுழி இருக்கும். அந்த சுழி போட்டு தான் ஆரம்பிக்கப்படும். அந்த அளவுக்கு முழுமுதற் கடவுளாக திகழ்பவர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக சதுர்த்தியானது சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை என 2 தேதிகளில் சதுர்த்தி வரும். இந்த 2 திதிகளுக்கேற்ப நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு பிள்ளையாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ நாளை நாள் பங்குனி மாதம் தேய்பிரையில் சதுர்த்தியானது வருது. இது மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம வாழ்க்கைக்கு நாம் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சங்கடம் தீர்க்கறதுக்கு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்பு. ஸோ பணம் சம்மந்தப்பட்ட சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மறக்காமல் பரிகாரமும் செய்து பயன்பெறுங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. பணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நாளை தினம் மாலை விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றி பாருங்க. எவ்வளவு பெரிய பணம் சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் பணத்தை கை நீட்டி கடனாக வாங்கிவிட்டு அதை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்பட்டு வரலாம். சில பேருக்கு பணம் தேவைப்படலாம். அவசர தேவைக்கு குறிப்பிட்ட தொகை பணம் தேவைப்படும். பிள்ளைக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட காசு வேண்டும், அல்லது வீட்டில் ஏதோ ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு குறிப்பிட்ட தொகை பணம் வேண்டும். பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது ஏதோ ஒரு அத்தியாவசிய செலவுக்கு பணம் இன்றியமையாத ஒன்று. ஸோ பணத்தை தயார் செய்ய வெளியில் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க. சில பேர் லோன் அப்ளை செய்துவிட்டு லோன் சேங்ஷன் ஆக வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருப்பீங்க. இப்படி பணம் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தடைகள் தகர்த்தப்பட்டு பணம் உங்கள் கையில் சேர நாளை இந்த விளக்க விநாயகர் கோவிலில் ஏற்றுங்க. முடியாதவங்க வீட்டிலையே விநாயகர் படத்துக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்க. அது என்ன விளக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன விளக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இது சங்கடகர சதுர்த்தியில் ஏற்ற வேண்டிய தீப வழிபாடு. இந்த வழிபாட்டிற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் வெட்டிவேர். இது நல்லவற்றை வசிய செய்யக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது, பணவசிய செய்யக்கூடியது, விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. மஞ்சள் நிற திரியோடு இந்த வெட்டிவேரை சேர்த்து நன்றாக சுருட்டி தயார் செய்து கொள்ளுங்க. மஞ்சள் நிற திரியும் இந்த வெட்டிவேறு இரண்டும் பின்னி பிணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும். உள்ளங்கையில் வைத்து திரி தயார் செய்வது போல நல்லா தயார் செய்து கொள்ளுங்க. வெட்டிவேரும் திரியும் ஒன்றாக இணைந்துரும். வெள்ளத்திரிய மஞ்சள் கலந்த கலவையில் போட்டு எடுத்து நிழலில் உலர வைத்திங்கன்னா மஞ்சள் நிற திரி ரெடி. அப்புறம் மஞ்சள் நிற விளக்கும் திரியும் உங்களுக்கு கிடைத்துவிடும். மஞ்சள் நிற திரியோடு வெட்டிவேரை சேர்த்து விநாயகருக்கு நெய் தீபம் போட வேண்டும்.
சுத்தமான தேங்காய் எண்ணெயில் மண் அகல் விளக்கில் ஊற்றி இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றினாலும் சிறப்பு. இல்லை சுத்தமான நெய் கிடைத்தாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கை நாளை மாலை 6:30 மணிக்கு மேல் இரவு 9 மணிக்குள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரை மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தேவையான பணம் கையை வந்து சேரும். கடன் தொழிலில் சிக்கியிருப்பவங்க கடன்ல இருந்து விடுபடுவீங்க. இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதோடு நாளை நாள் இந்த சதுர்த்தியில் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த பலனை தெரிஞ்சு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். ஸோ அதை செய்யுங்க. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் நல்லதாக நடக்கும். புதிய முதலீடுகளுக்கு முயற்சி செய்யுங்க. வங்கி கடன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சொத்து சுகம் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. மனநிறைவான அனுபவம் கிடைக்கக்கூடிய நாள். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளணும். வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க. வேலையில் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க. முன்கோபம் வேண்டாம். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவு எது என்பதை புரிந்து செயல்படணும். மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். மன அமைதி கிடைக்கும். அப்புறம் சிம்மராசி. சிம்மராசிக்கு சுகபோக வாழ்க்கை இருக்கும். நேரத்திற்கு சாப்பாடு, நேரத்திற்கு தூக்கம், நேரத்திற்கு ஓய்வு என்று நாளினால் இனி நாளாக அமையும். வீட்டில் விருந்தார்கள் வருகை இருக்கும். சுப செலவு ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நிறைய தண்ணீர் குடிங்க. ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு மனக்கவலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெரிய அளவில் சிந்தித்து பிரச்சனை பெருசாக்கிடுவீங்க. கவனமாக செயல்பட வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துங்க. இறை வழிபாடு மனதிற்கு நிச்சயம் அமைதி தரும். அப்புறம் துலா ராசி. துலாம் ராசிக்கு மேன்மையாக நடந்து கொள்ளும். எது நல்லது எது கெட்டது என்பதை புரிந்து கொள்ளும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். பொது பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். அதோடு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இரவு நல்ல தூக்கத்தையும் பெறுவீங்க. அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாகை சூடுவீங்க. எதிலும் திறமையாக சிந்திப்பீங்க. பெரிய அளவில் பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக சமாளித்து விடுவீங்க. நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சுறுசுறுப்பாக செயல்படணும். வேகத்தை விட விவேகம்தான் அதிகமாக வெளிப்படும். தந்திரமாக செயல்படணும். யாரிடத்துல எப்படி பேச வேண்டும் என்ற சூட்சுமத்தை தெரிந்து கொண்டு காய்களை மெதுவாக நகர்த்தணும். வசீகர தோற்றமும் வசீகர பேச்சும் உங்களுக்கு பெரிய பாராட்டை பெற்றுத்தரும். அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அவசரப்படக்கூடாது. உயர் அதிகாரிகளிடம் போட்டி போடக்கூடாது. தலைகண வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்திற்குள் பிரச்சனை வேண்டாம். கணவன் மனைவி வாக்குவாதம் வேண்டாம். இறை வழிபாடு செய்யுங்க. நல்லது நடக்கும். அப்புறம் கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை கவனமாக செயல்பட வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல போது கவனம் இருக்கணும். உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளணும். உங்களுடைய வேலை பொறுப்புகளை அடுத்தொரு கையில் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அப்புறம் மீனராசி. மீனராசிக்கு பணவரவு அதிகரிக்கும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். வருமானம் உங்களை சந்தோஷப்படுத்தும். பல நாள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. மன நிம்மதி அடைவீங்க. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். சுப செலவு ஏற்படும். வேலையில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இல்லை. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ராசிக்கு நாள் பலன் இதுதான். ஸோ உங்களோட ராசிகளுக்கு கிரகங்களால் நாளைய சதுர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்.
ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான பரிகார பலன்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் பரிகாரமும் பலன்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.